Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ரியாஸ் கான் சார் இருக்காரு. சாருக்கு டுடே third day of class and task number 1 மூவிங் ஆன் a narrow street. ஒரு narrow street அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸ்ல ஒரு ரோட்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பார்க்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் விஷயம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு narrow streetல ஒரு குறுகிய ரோட்ல ஓட்டும்போது அவங்க என்ன விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தியரிட்டிக்கலா நான் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரைனிங் செஷனுக்குள்ளே போக போகிறோம். வாங்க ட்ரைனிங் செஷனில் போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது மிடில் ஆஃப் தி பார்ட்டில் தான் நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சார் கிட்ட. பிகாஸ் நம்ம அட்மோஸ்ட் லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா லெஃப்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமிலேருந்து Hyundai Creta வெஹிக்கிள் கொடுத்துருக்கோம். எஸ்யூவி டைப் வெஹிக்கிள். ஸோ இந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளில் மூவ் பண்ணும்போது மிடில் ஆஃப் தி ரோட், மிடில் ஆஃப் தி ஃப்ரேம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் அனலைசேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் இந்த ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ எந்த ஒரு சைடும் நம்ம க்ளோஸாக மூவ் பண்ணிடக்கூடாது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக ஹோல்டு பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் அண்ட் ரோடு அனலைசேஷன். ஸோ ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும், எங்கே ரோடு வந்து கட் ஆகுது, எங்கே ரோடு கர்வ் ஆகுது, எங்கே பெண்ட் ஆகுது, அதை கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ரோட்ஸில் மூவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எனார்மஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பிகினர். ஸோ வியூவர்ஸ், இப்போ இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஹவ் பீன் பார்க்ட். ஸோ ஸ்டீரிங் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் போத் த சைட்ஸ். ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷனில் ஹோல்டு பண்ணுவாங்க ஸ்டீரிங்கை. நோ எஸ். ஸோ அந்த ஸ்டீரிங் பேலன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டர்ன்ஸ் பண்ணாலும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கணும். அதான் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்டீரிங் பேலன்சிங் ஷுட் பி டன் ஆல்வேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு மேக் அ லெஃப்ட் டர்ன் ஹியர். எஸ் சார், கிராஜுவலி. ஸோ இங்கே இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தி ரோடை பிளாக் பண்ணுற மாதிரி தான் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் இப்படி தான் இருக்கும். எஸ், லெஃப்ட் சரிங்க. ஸ்லோ டவுன், ஸ்லோலி மேக் இட் ஆஸ் அ க்ளோஸ் லெஃப்ட் ஹியர்னோ, ஃபுல்லி லெஃப்ட். அதே மாதிரி டர்ன் பண்ணும்போது இந்த வெஹிக்கிள் இருக்கும், அதை கரெக்டாக பார்த்துக்கணும். So full turn he has to make. Yes, leave the clutch slowly here. So clutch control is very important, steering control is very important, speed control is very important. Straight move பண்ணுவாங்க. So observe the left and right frame of your car, wide view of analyzation, calculation of space, observation of roads and junction points. So roadsல எந்த இடத்துல என்ன இருக்கு, junction points கரெக்டாக பார்த்துக்கணும். Predicting the movement, straight மூவ் பண்ணுறோம் சார் நம்ம. ஸ்பீட் அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் லெஃப்ட் சைட். ஸோ மெயினாக இந்த மாதிரி ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் நம்ம பார்த்துட்டு தான் மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோட், ரைட் சைட் ஆஃப் த ரோடை கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ வெஹிக்கிள்ஸ் எந்த இடத்துலேருந்து வராங்க, ஸோ அவங்களோட ஃப்ளோ எப்படி இருக்குது அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ மார்னிங் டைமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் வந்து ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பீக் டைமில் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வரும்போது கூட they won't get nervous and they will manage according to the situation, which is very important. ஸோ பர்ஃபெக்டாக அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸை கால்குலேட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்லோ, ஸ்பீட் கண்ட்ரோல். எஸ், கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் யூ டேக் கியர் சார். ஸ்லோ பண்ணிக்கோங்க இங்கே. ஸ்லோ டவுன். வியூவர்ஸ், இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு நேரோ ரோட். எஸ் சார், மூவ் பண்ணுவாங்க. லீத்துக்குள்ள ஸ்லோலி ஹியோ. ஸ்ட்ரைட் பண்ணுவோம் வெஹிக்கிளிங்க அப்படியே. ஸ்ட்ரைட் த ஸ்டீரிங் ஹியோ. வெரி குட், பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ். இந்த ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள் வருது அப்படின்றதுனால கரெக்டாக அந்த ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த ரோடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபுல்லாகவே வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பிகினர் டிரைவர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருக்கட்டும், ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஸ்பீட் அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல்ன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்போசிட் சைட் வெஹிக்கிள்ஸ், ஆப்போசிட் வெஹிக்கிள் வரும்போது கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். மிரர் அப்சர்வேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் லேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹார்ன் வென் நீடட். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இட்ஸ் அ வெரி கிராம்பி ஸ்பேஸ். அண்ட் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பர்ஃபெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. வெரி குட் சார், மூவ் ஸ்ட்ரைட் ஹியர். ஸோ கிராஜுவலாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு. ஹி இஸ் மெயின்டைனிங் ஆன் செகண்ட் கியர் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கிளச் கண்ட்ரோல். ஸோ உங்களை இப்போ எக்ஸ்டீரியர் வியூ காமிக்கிறேன். ஸோ ஹவ் இஸ் டிரைவிங் அண்ட் ஹவ் இஸ் மேனேஜிங். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி ரோட் போத் ஹேண்ட்ஸில் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ மிடில் ஆஃப் தி ரோட்டில் தான் நம்ம மூவ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட வெஹிக்கிளோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தி வெஹிக்கிள் as well as வித் வெஹிக்கிள். ஸோ எஸ்யூவி டைப் வெஹிக்கிள் அப்படின்றதுனால ரொம்ப கிராம்பியான ஸ்பேஸில் மூவ் பண்ணும்போது ஒரு பிகினருக்கு நம்ம வெஹிக்கிளோட லென்த் என்ன, வித் என்ன, ஸ்பேஸ் என்ன, இது எல்லாமே தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்குறோம். எஸ் சார், மூவ் பண்ணுங்க அப்படிங்க. ஸ்லோலி லீவ் த கிளச்சோ. ஸ்லோலி, எஸ் யூ கேன் கோ.
ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டேக்கிங் சம் டைம். ஏன்னா ரைட்லேயும் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கிறாரு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நான் அனலைஸ் பண்ணுற ஹேபிட்டை நம்ம கல்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுவோம். லிட்டில் பிட் ஆஃப் ரைட். வெரி குட். ஹியர் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் ஹியர். டர்ன் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் ஹியர் நோ. பர்ஃபெக்ட். ஹியர் அகைன் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் ஹியர். தட்ஸ் இட். ஸோ இந்த ரெசிடென்ஷியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு 500 people பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னா இங்கே 5000 பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஃபெக்டிவ் டாஸ்க் போத் ஹேண்ட்ஸ் ஆன் த ஸ்டீரிங். ஸோ அந்த ஒன் ஹேண்டில் அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். போத் ஹேண்ட்ஸில் பண்ணணும். பிகாஸ் போத் ஹேண்ட்ஸில் பண்ணும்போது மட்டுமே தான் செகண்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. வைங்க ஸ்டீரிங்கோட பேலன்சிங் ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் பர்ஃபெக்டாக. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். எந்த ஒரு வெஹிக்கிளும் க்ளோஸாக போய் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லோவாக மூவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ், மெத்தடாலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக அவரை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ஸில் அவர் ட்ரைவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி அவர் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணார் அப்படின்றத ஒரு ரிவ்யூ செஷன் வச்சுட்டேன். ஸோ ரிப்பீட்டடாக இந்த கிளாஸஸ் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே அவரோட மிஸ்டேக்ஸ் அவர் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். ஃப்ரம் திஸ் வீடியோ யூ கெட் அ ஒப்பீனியன் how we are training the clients and how the clients are getting trained from City Car Trainers. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். Thank you, viewers.